லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எதுக்கு கதவு சாத்துற நீ? எவனாவது நம்ம பேசுறத கேட்டு போட்டு கொடுத்துட்டானா? போட்டு கொடுத்துட்டானாவா? போட்டு கொடுத்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம்? சொல்றேன். இங்க பாரு, இது சிந்தாமணி, என் பாலிய தோழி. இது இவ பொண்ணு ஸ்ரீஜா. எல்லாம் நம்ம வகையாராதான். சரி, இப்ப கோவில்ல சாமி ஆடுறதுக்கு ஆளுங்க உன்னை கூப்பிட வருவாங்க. ஆளு வருவாங்களா? புரியலையே. அது என்ன ஏதுன்னு நான் விவரமா சொல்றேன், கேளு. நான் அம்மனை கூப்பிட்டு குறி கேட்க ஏற்பாடு செய்யறேன். அக்கா, சாமி வந்து ஆடி இதெல்லாம் எப்படிக்கா என்னால பண்ண முடியும்? என்னால முடியாது. ஏய், என்னமோ உண்மையாவே உன் மேல குலசாமி வந்து நீ ஆடி குறி சொல்ற மாதிரியே சொல்ற. உன் மேல சாமி வந்து ஆடுற மாதிரி நீ நடிச்சுதானே இத்தனை வருஷமா நான் ஊர் ஆளுங்களை ஏமாத்திட்டு இருக்க. அக்கா, நீங்க ஒண்ணு சும்மா பண்ண வேணாம். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா, இந்தாங்க. அம்மாடி, இவ்ளோ பணமா? இவ்வளவு எனக்கா? ஆமா, பணத்தை வாங்கிட்டு வேலையை முடிங்க. ராசக்கா, எப்படிக்கா? அர்கானே, பூசாரி அனுப்பின ஆள் வந்துட்டாங்க. போ அர்கானே, போ. வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? உன்னை பூசாரி கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? நீ வாமா, அவரே சொல்லுவாரு. அப்படியா? சரி, நான் வரேன், நீங்க போங்க. சரி. அர்கானே, கொஞ்சம் தண்ணி கொடுமா. இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணே. என்ன அர்கானே, வீட்டு முன்னாடி இவ்வளவு செருப்பு கிடக்குது? அதுவா, உறவுக்காரங்க வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? சரி, இந்தா நான் வரேன். சரிங்கண்ணே. பூசாரி தான் ஆள் அனுப்பிச்சு வர சொல்லிருக்காரு. பூசாரி அனுப்பிச்ச ஆளு உங்க செருப்பெல்லாம் பார்த்து யாரு என்ன எவருன்னு துருவி விசாரிச்சிட்டு இருந்தாரு. அதனால நீங்க யார் கண்ணையும் படாம நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. இந்தா, இத நீ வச்சுக்கோ. சரி, வாங்க போலாம். வாமா. அபி, அழாத, அழாதம்மா. அழாத அபி. அபி, அழாதம்மா, அழாத, அழாதம்மா, அழாத. அபி, அழக்கூடாது. இங்க பாரு, அழக்கூடாது. நான் உங்க எல்லாரையும் இந்த ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இந்த ஊருக்காரங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கௌரவமா இருந்த நம்ம குடும்பத்தை இப்படி நான் அசிங்கப்படுத்திட்டேனே அத்தை. எல்லா தப்பும் என்னாலதான். என் தாலி காணாம போனப்பவே நானும் எங்கேயாவது போயிருந்திருக்கணும். நான் இங்க வந்திருக்கவே கூடாது.
என்ன அபி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ அபிராமி. தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டா வாழ்றவ நீ. நீ இப்படி பேசலாமா? கண் கலங்கலாமா? யாருக்கும் நீ சின்னதா கூட துரோகம் பண்ணது கிடையாது. எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிற உனக்கு கெட்டது கண்டிப்பா நடக்காது. நாம கும்புற நம்ம குலதெய்வம் கண்டிப்பா அப்படி நடக்க விடாது. இங்க பாருங்கறல. அபி, உன்னால நம்ம குடும்பத்து மேல களங்கம் வந்துருச்சுன்னா நீ நினைக்க வேண்டாம். யாரோ போறவங்க வரவங்க நம்ம வாழ்ற வாழ்க்கைய, நம்ம குடும்பத்தை பார்த்து ஒன்ன பார்த்து பொறாமப்பட்டுதான் வயிறு எரிஞ்சு சொன்ன வார்த்தை இது. அதுக்கெல்லாம் நீ போய் கவலைப்படக்கூடாதுமா. நீ வருத்தப்படாத, தைரியமா இரு அபி. இல்ல அத்தை, சஞ்சீவ் என் கழுத்துல கட்டின தாலி என் கழுத்தை விட்டு இறங்கவே கூடாது இல்ல. ஆனா நான் இறங்க விட்டுட்டேனே. இப்படி தாலிய தொலைச்சிட்டு நிக்கிறேனே அத்தை. நான் பாவி அத்தை. அபி, இங்க பாருமா. சஞ்சீவ் உன் கழுத்துல கட்டின தாலி உன்னை விட்டு எங்கேயும் போகாது. அது கண்டிப்பா உன்கிட்ட வந்து சேரும். அபி, நம்ம குலசாமிய பத்தி உனக்கு தெரியாதுல்ல? அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ. ஒன்ன மாதிரி பிடிவாதக்காரி. நம்ம இனத்தையே காக்குற குலசாமி சிவன் கிட்டயே வரம் வாங்கினவ. அவ சன்னதிக்கு கஷ்டம்னு வந்தா அது தீராம யாரும் இங்க இருந்து போனதே இல்ல. நாம இந்த கோவில்ல மனசொடைஞ்சு போயிருக்கோம். அத அந்த ஆத்தாவால தாங்கிக்க முடியாது. நம்ம சாமி உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லும். காணாம போன உன் தாலிய தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். அப்ப பாரு, உன்னை பத்தி தப்பா பேசின இந்த ஊர்க்காரங்க உன்னை பார்த்து வாயடிச்சு நிப்பாங்க. இது சத்தியம், கண்டிப்பா நடக்கும் அபி. அபி, நீ தயவு செஞ்சு அழாத. ஆமா அபி, நீ அழாத. நீ தொலைச்ச தாலி உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் மேல உள்ள களங்கம் எல்லாம் தன்னால சரியாகும். அபி, அழாத அபி. உன்னை என் பேத்தியா நினைச்சு சொல்றேன். உனக்கு எந்த தப்பும் நடக்காது. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லதுமா. அபி, உங்களை பூசாரி கூட்டு வர சொன்னாரு. அபி, தைரியமா வாமா. நாம கும்புற ஆத்தா நம்மள கைவிட மாட்டா. ஆமாமா, நீ பயப்படாத. அப்பதான் நாங்க வர வரைக்கும் பாப்பாவை பாத்துக்கோங்க. சரிம்மா, நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சீதம்மா, உங்க மருமக அபி மேல எந்த தப்பு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா எந்த முடிவை என்னால எடுக்க முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. பூசாரி, உங்க முடிவை இங்க யாரும் கேட்கல. நீங்க சாமியாடிய வர சொல்லுங்க, சாமி முடிவை கேட்போம். அருக்காணி எப்போ வருவாங்க? வந்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ. சாமி, அங்க பாருங்க, அவங்க வந்துட்டாங்க.
ஐயா, எதுக்கு இப்ப என்ன வர சொன்னீங்க? நம்ம கோவில்ல நடக்க கூடாத சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு. ம். இங்க நிக்கிறவங்க தான் அபி, சீதாமாவோட இளைய மருமக. அபி கழுத்துல தாலி இல்லாம பொங்கல் வச்சதுனாலதான் ஆத்தாவுக்கு கோபம் வந்து அபி புடவையில தீய பத்த வச்சதா நம்ம ஊருக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அதனாலதான் ஆத்தாவை நேர்ல கூப்பிட்டு எது உண்மைன்னு குறி கேட்கலாம்னு தான் உங்களை வர சொன்னேன். சரி பூசாரி ஐயா, நீங்க சாமி ஆடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சாமி இறங்குறதுக்கு முன்னாடி உடுக்க அடிக்கும் போது வழக்கமா செய்யற மாதிரி எல்லாரும் குலவை போடுங்க போடுங்க. தாயே சூளி, திருசூளி, காத்தாயி இறங்கி வந்து எனக்கு குறி சொல்லுமா. எங்க குறைய தீர்க்கவா தாயி. சாமி வந்த மாதிரி நல்லா நடிக்கிறாங்க. அதுவும் சூப்பரா நடிக்கிறாடி. 8000 குதிரையில 7 தேர் பூட்டி, சாட்ட கொம்போட, சங்கு சேவண்டியோட நம்ம இனத்தை காப்பாத்த ஆத்தா வந்திருக்கேன்டா. அம்மா, என்னை எதுக்கு கூப்பிட்ட? ஆத்தா, இன்னைக்கு உன் சன்னதியில நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஆத்தா. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. அதான் வழக்கம் போல உன்னை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்கலான்னு வரவழைச்சோம். முறை தவறி செஞ்சா எல்லாம் முறை தவறிதான் நடக்கும். ஆத்தா, நீ சொல்றது எதுவும் எங்களுக்கு விளங்கல தாயி. நாங்க சாதாரண மனுஷங்க ஆத்தா, நீ எங்க குலத்தை காக்குற சாமி. நாங்க உனக்கு பண்ணதுல ஏதாவது குத்தங்குறை இருந்தா அதை எங்களுக்கு சொல்லி விளங்க வை தாயி. தப்புக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லு, நாங்க செஞ்சிடறோம். தப்புக்கு தண்டனை தாண்டா கொடுக்கணும், பரிகாரம் இல்ல. என் அவதாரத்துல ஒரு அவதாரத்தோட பேரை மட்டும் வச்சுக்கிட்டா அது பத்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நேர்மை தவறாம ஒழுக்கம் தவறாம நடந்துக்கணும். அப்படி தவறி நடக்கிறவங்களுக்கு என் எல்லைய மிதிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவ பண்ண தப்பையும் என் கோபத்தையும் சுட்டி காட்டுறதுக்கு தான் அவ சேலையில தீய பத்த வச்சேன். நீ கோவப்படுற அளவுக்கு அபி என்ன தப்பு பண்ண தாயி? என்ன தப்பா? கட்ட தாலிய எங்கேயோ தொலைச்சிட்டு என்னோட சன்னதிக்கு எவ்வளவு தைரியத்தோட வந்திருப்பா. அது தப்பு இல்லையா? அம்மா, அந்த தப்ப நான் வேணும்னு செய்யலம்மா. என் புருஷனை நெஞ்சில சுமந்து வாழ்றேன்னா என் தாலிய எப்படி தொலைப்ப?
அதுவும் தூங்கும் போது இருந்த தாலி விடிஞ்சதும் எங்க போச்சுன்னே தெரியல. வாய மூடுடி. உன் வீட்ல இருக்கவங்க கிட்ட நீ நல்லவ மாதிரி நடிக்கலாம், ஆனா என்கிட்ட நடிக்க முடியாது. நான் ஊர் சனத்தை காப்பாத்துறவ மட்டும் இல்ல, அண்ட சராசரத்தி ஆண்ட அந்த சிவன் கிட்டே வரன் வாங்கினவன். என்ன ஏமாத்த முடியாது. தாலி தொலைஞ்ச விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்ன ஏமாத்தி பொங்கல் வைக்கணும்னு தானே என் சன்னதிக்கு வந்த. ஸ்ரீஜா, அருக்காணி அபிய சும்மா போடு போடுன்னு போடுறா. போடு போடுன்னு போட்டு நல்லா வாங்குறா. சூப்பர் இல்ல? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அருக்காணி பண்ண போற விஷயத்துல பிரமிச்சு போயிடுவீங்க. ஏன் அத்தா அப்படி கோவப்படுற? கோவம் தாண்டா. தாலி இல்லாத ஒருத்தி என் சன்னதிக்கு எப்படிடா வரலாம்? எப்படிடா அவளை வெட்டிங்க? நீங்களா என் இனத்துக்காரங்களாடா? இந்த அபி பண்ண வேலையில ஆத்தாளே இவளுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி பண்ணிட்டா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? அம்மா தாயே, நீ உன்னை காயப்படுத்திக்காதம்மா. தப்பு பண்ணது நான் தான். நீங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. உனக்கு தண்டனை கொடுக்க நீ பண்ண தப்பு ஏராளம். வேற எனத்து பொண்ணு நீ எங்க எனத்து பையனை கல்யாணம் பண்ணது முதல் தப்பு. மூத்த மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய பேரு மரியாதை எல்லாத்தையும் உங்க அத்தைய வசியம் பண்ணி நீ வாங்கிக்கிட்ட. அது ரெண்டாவது தப்பு. எனக்கு பொங்கல் வச்சு படையல் பண்ற உரிமை உங்க வீட்டு மூத்த மருமகளுக்கு ஸ்ரீஜாவுக்கு சொந்தமானது. ஆனா நீ உன் கழுத்துல தாலி இல்லாட்டியும் அத மறைச்சி ஸ்ரீஜாவோட உரிமைய பறிச்சு எனக்கு படையல் வச்சிருக்கல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா. ஏய், ஆத்தா பேசுறப்ப குறுக்க பேசாதடி. பேராசை புடிச்சு இவ்ளோ தப்பு பண்ணிட்டு ஏன் சன்னதிக்கு வந்து என்னையே புண்படுத்துறியா? என் இனத்தோட பேரையே கெடுத்துட்ட. இந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க கால்லையும் இவ விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன ஸ்ரீஜா, அருக்காணி அபிய உன் கால்ல விழ சொல்லுவான்னு பார்த்தா எல்லார் காலையும் விழ சொல்றா. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கண்டிப்பா அவ என் கால தான் விழவா. பொறுமையா இரு. குத்த காணிக்கையா 101 ரூபாய உண்டியல்ல போட்டுட்டு இனிமே எப்பவும் நீ என் எல்லைய தொடாம இருக்கணும். தாயே, உனக்கு பொங்கல் வைக்க உன் சன்னதிக்கு வந்த என் மருமகளுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டியே தாயே. தாலிய தொலைச்ச சோகங்கிறது புருஷனை இழந்த சோகத்துக்கு சமமானது. அபி தாலிய தொலைச்சிட்டு வேதனையில நின்னுட்டு இருக்கா. ஆனா நீ அத மனசுல நினைச்சு பார்க்காம அபிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியே. வேண்டாம் தாயே, வேண்டாம். அவளை மன்னிச்சிரு. ஏ சீதா, உன் மருமகளுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா?
நான் கொடுத்த தண்டனையே என்னையே மாத்த சொல்றியா?